ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரீம் சஜீவஸ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். 6th தமிழ் ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 12th தமிழ்லேருந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 7th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 12th 11th 10th இந்த மாதிரி போய் 11th வரைக்கும் என்ன பண்ணி 7th வரைக்கும் என்ன பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஓகேங்களா. இந்த 6th வரைக்கும் முடிஞ்சிச்சு. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக அட்டன் பண்ணவங்க 6th 12th வரைக்கும் எல்லா இயலையுமே கண்டிப்பாக படிச்சிருந்திருப்பீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். எந்த டெஸ்ட் பேட்ச் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா. ஆனால் எந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இப்போ எடுத்துக்கிட்டக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க, 6th to 9th வரைக்கும் அட்டன் பண்ணுறீங்க, திருப்பி இன்னொரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவீங்க, 6th to 9th வரைக்கும் தான் அட்டன் பண்ணுவீங்க. அப்படி இருந்தீங்கன்னா 10th 11th 12th படிக்காமல் இருக்கிறது படிக்காமையே தான் இருக்கும். அப்படி இருக்கவே கூடாது. நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எல்லாத்தையும் படிங்க. அப்போ தான் படிக்காத லெசன்ஸை ரிவைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி வாங்க பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல் 3 இயல் 1க்கும் இயல் 2க்கும் ஆல்ரெடி டெஸ்ட்டை அப்லோட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஓகே வாங்க கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஏன் என்று கேள். இந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதியார், முத்து, அப்துல் கலாம். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் முத்து அவர்கள். நெல்லை சு முத்து அப்படின்றத இவருடைய பெயர் ஓகேங்களா. இவர் தான் ஏன் என்று கொள் ஏன் என்று கேள் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிந்தனைக்குள் அறிவியல். இதனை சரியான வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வாக்கியத்தை சரியான முறையில் அமைக்கன்னு சொல்லிட்டு போன டைம் நடந்த எக்ஸாம்லேயே உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ வந்து அந்த இதில் பழமொழியில் மாற்றி கேட்டிருப்பாங்க, இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய வார்த்தைகளில் மாற்றி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளுக்கு சரியான வரிசைன்றது ரொம்ப முக்கியம். ஓகே இப்போ இதோடைய சரியான வரிசையை பார்த்துடலாம் ஓகேங்களா. ஓகே இப்போ நிறைய பேருக்கு சரியான வரிசை தெரிலனா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இதை வேலும் ஆளும் பல்லுக்குருதின்னு சொல்லக்கூடாது, அது தவறான வரிசை. ஆளும் வேலும் பல்லுக்குருதி இப்படி தான் சொல்லணும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரியான வரிசை தான் இதை கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா அறிவியல் சிந்தனைக்குள் ஓகேங்களா. அறிவியல் சிந்தனைக்குள் இதுதான் சரியானது. அங்கே சிந்தனைக்குள் அறிவியல்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 3வது கேள்வி. சந்தித்தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் இந்த அடிகளின் ஆசிரியர் யார். சந்தித்தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் இந்த அடிகளின் ஆசிரியர் யார். பாரதியார், முத்து, அப்துல் கலாம். ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோன்னா பாரதியார் அவர்கள் தான் இந்த வரிகளோட ஆசிரியர். நெக்ஸ்ட்டு தானியங்கிகள் உருவ அமைப்பில் எந்திர மனிதன் போல் இருப்பது இல்லை. இந்த கூற்று சரியா தவறா. ஆன்சர் பார்க்கலாம். சரியா தவறுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் சரி ஓகேங்களா. தானியங்களுக்கு வந்து உருவ அமைப்பில் அதாவது வந்து பார்க்கறதுக்கு எந்திர மனிதன் மாதிரி ரோபோஸ் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5வது கேள்வி. ஞா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். ஞா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வரும். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் 4 எழுத்துக்கள் ஓகேங்களா. இப்போ எடுத்துக்கிட்டு ஞா வரிசையில் என்னென்ன வரும், ஞா ஞா அடுத்தது நீ இந்த மாதிரிக்குள்ள இதில் 4 எழுத்துக்கள் ஓகேங்களா. ஞவ் வரைக்கும் முடிகிற வரைக்கும் இருக்கிறதுல ஏதோ ஒரு 4 எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்கள். எத்தனை எழுத்துக்கள்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்துருப்பீங்க, எத்தனை பார்த்துக்க மாட்டீங்க. இப்போ வானா வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லிக்கும் முதல்ல வரும். இந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. 6வது கேள்வி. எந்த ஆண்டு மத்திய தரைக்கடலில் தமிழரான சர் சி வி ராமன் பயணிக்கும் போது கடல் நீர் ஏன் நீலநிறமாக காட்சியளிக்கிறது என்ற கேள்வி அவருக்குள் உதித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர்னு பார்த்தோன்னா 1921ஆம் ஆண்டு அவர் வந்து மத்திய கடலில் பயணிக்கும் போது தான் இந்த ஐடியா அவருக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நுண்ணறிவு என்பதன் கலைச்சொல் தருக. ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஆன்சர் பார்க்கலாம். நுண்ணறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். 8வது கேள்வி. அப்துல் கலாமின் சுயசரிதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது. அப்துல் கலாமின் சுயசரிதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர்னு பார்த்தோன்னா அக்னி சிறகுகள். நெக்ஸ்ட்டு 9வது கேள்வி. எத்தனை மெய்யெழுத்துக்கள் வரிசை சொல்லின் இறுதியில் வராது. மெய்யெழுத்துக்களோட வரிசைகள் எத்தனை வரிசைகள் வந்து சொல்லோட இறுதியில் வராதுன்னு கேட்டிருக்காங்க. 11, 7, 1. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 7 ஓகேங்களா. 7 மெய்யெழுத்துக்களோட வரிசைகள் சொல்லின் இறுதியில் வராது. சொல் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை ஓகேங்களா. ஒரு வார்த்தையோட அந்த லாஸ்ட் எழுத்து இருக்கும் பார்த்தீங்க. இப்போ மரம்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்காட்டுக்கு மரம்னு எழுதுறோம். இதுதான் வந்து சொல்லுடைய இறுதி ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்கக்கூடியது இப்போ இம் வந்துட்டுனா இம்மோட வரிசை வரும் ஓகேங்களா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வேறு என்ன சொல்லலாம். இப்போ ஞான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இஞ்சு இந்த ஞா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த லாஸ்ட்டில் வந்து வராது இல்லையா, அதை தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கோளின் மனித இனம் குடியேறி இருக்கும். இது அப்துல் கலாமுடைய கூற்று. இந்த கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று சரியா தவறா. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த கூற்று சரி ஓகேங்களா. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது தான் இவர் வந்து இந்த கூற்றை சொல்லியிருப்பார் ஓகேங்களா. மொத்தம் வந்து 10 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. அடுத்து 11. எத்தனை வயதாக இருந்தபோது பறவைகள் எப்படி பறக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்துல் கலாம்குள்ளே வந்து அந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. எத்தனை வயதாக இருந்தபோது பறவைகள் எப்படி பறக்கின்றன
என்ற அந்த சிந்தனை அப்துல் கலாமிற்குள் வந்தது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தம் 10 கேள்விகள் கேட்டிருப்போம். ஓகேங்களா? 11வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன, 10 கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, உங்களோட பேர் என்ன? ஓகேங்களா? இது மூணையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரிவைஸ் மாதிரி வந்து ஏற்கனவே படித்ததுலேருந்து ஏதோ ஒரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு சிலபஸில் பகுதி ஆ அப்படின்றதுல இலக்கியம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இலக்கியத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த இலக்கியத்தில் மெயினாக வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்ப ராமாயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப ராமாயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஓகே, பார்க்கலாம். இதில் ஒரு சில சொல்லும் பொருளும்லாம் ரிவைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓதி அப்படின்னா கூந்தல். ஓகேங்களா? ஓதினா கூந்தல். அடுத்தது ஆழி. ஆழினா மோதிரம். கணையாழின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா ஆழினா கடல்னு தான் நமக்கு தெரியும். டக்குனு ஆப்ஷன்ஸில் மோதிரம் இருக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திரைனா அலை. ஓகேங்களா? ஒரு சிலது இதெல்லாம் ரிவைஸ். ஓகேங்களா? நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் வந்து மைண்டில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கும். ரிவைஸ் பண்ண தான் மனப்பாடாகும். ஓகேங்களா? திரைனா அலை. அடுத்தது களி நடனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சாரி, களி நடம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. களி நடம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆனந்த நடனம்னு அர்த்தம். ஓகேங்களா? களினா ஆனந்தம், மகிழ்ச்சின்னு அர்த்தம். மகிழ்ச்சியான நடனம், அதான் ஆனந்த நடனம் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மண் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. மண் அப்படின்றது யாரை குறிக்கிறதுன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா தசரதனை குறிக்கிறது. தசரதன்றது ராமனுடைய தந்தையோட பெயர். ஓகேங்களா? ஸோ மண் அப்படின்றத பெயரால் குறிக்கப்படுபவர் தசரதன். ஓகேங்களா? அடுத்தது மருகி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மருகினா மருமகள்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ தசரதனுடைய மருமகள் சீத்தை அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ மருகி அப்படின்னா மருமகள் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, தனையைன்னு கொடுத்துருப்பாங்க. தனையைனா என்னென்னா மகள்னு அர்த்தம். ஓகேங்களா? தனையைனா என்னது, மகள். ஓகேங்களா? தனையைனா மகள். இது வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். தனையைக்கு அடுத்தது வெறுப்பு அப்படின்னா மலை. ஓகேங்களா? ஏன்னா இது ஜென்ரலாக தான் இருக்குது. இது வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. வெறுப்புனா என்னது, மலை. அடுத்தது வேலை. வேலைன்னா என்னதுன்னா கடல்னு அர்த்தம். ஓகேங்களா? வேலைன்னா என்னது, கடல். நார்மலாக நமக்கு வேலைனா பனின்னு தெரியும். ஸோ கடல்ன்ற ஒரு பொருளும் இருக்குது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அணங்கு அண்ணான்னு கொடுத்துருப்பாங்க. அணங்கு அப்படின்ற வார்த்தை எதனை குறிக்கிறதுன்னு கேட்பாங்க. அணங்கு அப்படின்னா தெய்வமாக குறிக்கும். ஓகேங்களா? அணங்குனா எதை குறிக்குது அப்படின்னா தெய்வத்தை குறிக்கிறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இன்னும் ஒரு சில சொற்கள் இருக்குது. அது என்னென்ன சொற்கள் அப்படின்னா மேலின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. மேலினா எதை குறிக்கிறதுனா கலப்பை மற்றும் ஏரை குறிக்கிறது. ஓகேங்களா? கலப்பு, ஏர். ஓகேங்களா? கலப்பைன்னு சொல்லுவாங்களா, ஏர் கலப்பை, அதை குறிக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆலினா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மோதிரம் மற்றும் கடல். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காராளர் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க கம்பராமாயணத்தில். காராளர்னா எதை குறிக்குதுன்னா மேகத்தை ஆள்கின்ற உழவர். ஓகேங்களா? மேகத்தை ஆள்கின்றவர்களாகிய உழவர்களுக்கு வந்து ஆகிற மாதிரி வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சொல்லும் பொருளும்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இலக்கண குறிப்பாக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இலக்கண குறிப்பு அதே இதில் இலக்கண குறிப்பில் இருக்கிறது. ஓகேங்களா? கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு. கோரல் அப்படின்றதுடைய இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா தொழிற்பெயர். ஓகேங்களா? ஏன்னா அல்னு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அல்னு முடிஞ்சால் அது தொழிற்பெயர். அடுத்தது கலல்ன்றது என்னென்னா தானியாகு பெயர். கலல்ன்றது என்னது, ஒதுக்கு ஆகி வந்திருக்கனால இது வந்து ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கலல் அப்படின்னா தானியாகு பெயர். அடுத்தது தளியினா சொல்லிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஈன்னு முடிஞ்சாலே அது சொல்லிசை அளபடை தான். ஓகேங்களா? உம்முன்னு முடிஞ்சால் அது வந்து இன்னிசை அளபடை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஈன்னு முடிஞ்சால் சொல்லிசை அளபடை. ஓகேங்களா? ஈனி இழிக்காத சொல்லு அப்படின்னு சொல்லி கோவத்தில் நிறைய பேர் பேசின வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கண்ணின் நீர்க்கடல். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா கண்ணின் நீர்க்கடல். நான் ஏன் வாயில் கூட சொல்லிடலாம், ஆனால் வந்து அந்த வார்த்தை என்னென்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்கு தான் எழுதிட்டுருக்கேன். ஓகேங்களா? கண்ணின் நீர்க்கடல் அப்படின்னா என்னென்னா உருவகம். ஓகேங்களா? கண்ணின் நீர்க்கடல் அப்படின்னா உருவகம். கண்ணிலேருந்து வரக்கூடிய நீரை கடலாக உருவகம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதான். அடுத்தது பார்த்தோன்னா மலரடின்றதோடைய இலக்கண குறிப்பு பார்த்தோன்னா உவமை தொகை. மலர் போன்ற அடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மலர் போன்ற அடி. அடுத்தது பார்த்தோன்னா போர் அடையாளம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். போர் அடையாளம்னா அதுவும் உவமை தொகையை தான் குறிக்கும். ஓகேங்களா? போர் அடையாளம், இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இதுவும் எதை தான் குறிக்கும், உண்மை தொகையை தான் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ போர்னால வாங்கினா அந்த அடையாளமும், அப்போ போரும் அடையாளமும் அப்படின்னு வரும். ஸோ இது உண்மை தொகை. அடுத்தது எய்தினார்னா என்னன்னு பார்த்தோன்னா முற்று. ஓகேங்களா? முற்று பெற்று விட்டது இல்லையா? ஸோ இதோடைய இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா எய்தினார் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு முற்றுனா முடிந்ததுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது வலியல்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. வலியல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. ஓகேங்களா? வலியல்னா என்னது, குறிப்பு வினைமுற்று. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா துரத்தி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? துரத்தி மற்றும் சொல்லுமின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. துரத்தி, சொல்லுமின்.
சொல்லுமின் இது வந்து என்ன அப்படின்னா ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா? துரத்தி சொல்லுமின் இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்று என்ன இருக்கும்னா தொழுகிலன்னு இருக்கும். தொழுகிலன்னா எதிர்மறை வினைமுற்று. ஓகேங்களா? தொழுகிலன் தொழுகிறவன் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் தான் தொழுகிலன்றது. ஓகேங்களா? ஸோ வந்து தொழுகிலன்னா எதிர்மறை வினைமுற்று. தொழுகிறவன் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு, தொழுகிறான் அப்படின்னு அர்த்தம். தொழுகிலன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அப்போ எதிர்மறை வினைமுற்று. ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வரைக்கும் இருக்கிறத ஒரு சிலது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிவைஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் கூட என்ன பண்ணிடலாம், நமக்கு வந்து ஒவ்வொரு நிறைய டெஸ்ட் வைக்கும்போது வந்து ஒவ்வொன்றுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிவைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கழல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? கழல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதுவும் வந்து உங்களுக்கு கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல் தான். ஓகேங்களா? ஸோ கழல் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.